வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக பீட்ரூட் கறி தான் செய்ய போகிறோம். பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ பீட்ரூட்டை தோல் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுறலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் இன்னொரு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். தேங்காயும் நிலக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பையும் இடித்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட நம்ம துருவி வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். வறுத்து வச்சிருந்த தேங்காயும் நிலக்கடலையும் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் வரும், ரொம்ப நைஸாக வராது. 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் நிலக்கடலை பவுடரை போட்டுக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை பிளேட்டில் போட்டோம்னா தண்ணி தனியாகவும் பீட்ரூட் தனியாகவும் நிற்கும். அதனால் இதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டோம்னா திக்காயிரும். சாதம், சப்பாத்தி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு இந்த பீட்ரூட் கறி ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.